செல்வங்களே, புதிய அமர்வுக்கு மனமார்ந்த வரவேற்பு. முந்தைய பாடப்பகுதியில் நிலப்பரப்பு வாழ்விடங்களை பற்றி அறிந்து கொண்டோம். வாழ்விடங்கள் 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது: நிலப்பரப்பு மற்றும் நீர்வாழ். நிலப்பரப்பு வாழ்விடங்களில் பாலைவனங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் புல்வெளிகள் ஆகியவை அடங்கும். ஒரு பெரிய மரத்தை ஒரு நிலப்பரப்பு வாழ்விடமாக கருதலாம். இது பல உயிரினங்களுக்கு ஒரு வசிப்பிடமாக இருக்கிறது. இப்போது மற்றொரு வகையான நீர்வாழ் வாழ்விடங்களை குறித்து பார்ப்போம். நீரில் வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்களை நீர் வாழ்விடங்கள் என்று அழைக்கின்றனர். ஏரிகள், குளங்கள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் போன்ற வாழ்விடங்கள் நீர்வாழ் வாழ்விடங்களின் சில எடுத்துக்காட்டுகள். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வாழும் உயிரினங்கள், பண்புகள் மற்றும் வாழ்விடம் குறித்து பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பெருங்கடல் ஒரு வாழ்விடம் என்று புரிந்து கொள்வீர்கள். குளத்தின் வாழ்விடத்தை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். நீர்வாழ் வாழ்விடங்களில் வாழும் உயிரினங்களின் அம்சங்களை குறித்து விவரிக்கவும். முக்கிய வார்த்தைகள்: நீர்வாழ் வாழ்விடம், பெருங்கடல்கள், குளங்கள், ஏரிகள், ஊதுகுழல், மிதக்கும் தாவரங்கள், நீரில் மூழ்கிய தாவரங்கள், நீருளவி. நீர்வாழ் வாழ்விடங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். மீன்கள் ஆறுகள், ஓடைகள், குளங்கள், ஏரிகள், கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் வாழ்கின்றன. நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மீனின் உடல் வடிவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மீன்களின் நெறிப்படுத்தப்பட்ட உடல் தண்ணீரில் நகர்வதற்கு ஏற்றதா? தண்ணீரில் கலந்த ஆக்சிஜனை சுவாசிக்க மீன்களுக்கு செவுள்கள் உள்ளன. பீலிக்கணவாய் மற்றும் பேய்க்கணவாய் போன்ற சில கடல் விலங்குகளுக்கு இந்த நெறிப்படுத்தப்பட்ட வடிவம் இல்லை. இவை கடலில் ஆழமாக கடற்பரப்பிற்கு அருகில் தங்கி இவை தங்களை நோக்கி வரும் எந்த இரையையும் பிடிக்கின்றன. இருப்பினும் இவை தண்ணீரில் நகரும்போது அவற்றின் உடல் வடிவங்களை நெறிப்படுத்தி செல்கின்றன. இந்த விலங்குகளுக்கு செவுள்கள் உள்ளன. இவை தண்ணீரில் கலந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி உயிர் வாழ்கின்றன.
டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்கள் போன்ற விலங்குகளுக்கு செவுள்கள் இல்லை. அவற்றின் தலையின் மேல் பகுதியில் அமைந்துள்ள நாசி அல்லது ஊதுகுழல் மூலம் காற்றை சுவாசிக்கின்றன. இது நீரின் மேற்பரப்பிற்கு அருகில் நீந்தும்போது காற்றை சுவாசிக்கும். இவை காற்றை சுவாசிக்காமல் நீண்ட நேரம் நீருக்கடியில் இருக்க முடியும். இவை காற்றை சுவாசிப்பதற்காக அவ்வப்போது மேற்பரப்பிற்கு வருகின்றன. வாழ்விடமாக குளம். ஒரு குளத்தில் பல உயிரினங்கள் உள்ளன. குளத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வாழும் பல்வேறு உயிரினங்களை காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் உணவு, காற்று, வெளிச்சம் போன்றவற்றின் நிலை. தும்பி, மேஃப்ளை மற்றும் மீன்கொத்தி போன்ற உயிரினங்கள் குளத்தின் மேற்பரப்பிற்கு மேலே வாழ்கின்றன. பின் அவை ஒரு மூங்கில் கம்பத்தில் அல்லது குச்சியின் மீது ஓய்வெடுத்து குளத்தின் மேற்பரப்பில் இருந்து வெளியே குதிப்பதை காணலாம். இவற்றிற்கு குளத்தின் மேற்பரப்பில் இருந்து உணவு கிடைக்கிறது. நத்தைகள், சுழலும் வண்டுகள் மற்றும் நீருளவி போன்ற உயிரினங்கள் குளத்தின் மேற்பரப்பில் வாழ்கின்றன. தும்பி மற்றும் மேஃபிளைகளின் குடம்பிகள் குளத்தின் மேற்பரப்பில் வாழ்கின்றன. நீர் தாமரை மற்றும் ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் நீர் மேற்பரப்பில் முழுமையாக மிதக்கும். தாமரை போன்ற சில செடிகளுக்கு அடியில் வேர்கள் இருக்கும். நிலத்தடி தாவரங்களில் வேர்கள் பொதுவாக மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தண்ணீரை உறிஞ்சுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருப்பினும் நீர்வாழ் தாவரங்களில் வேர்கள் அளவு மிகவும் குறைவாக உள்ளன மற்றும் அவற்றின் முக்கிய செயல்பாடு தாவரத்தை நிலைநிறுத்துவது அதன் முக்கிய செயல்பாடு. இந்த தாவரங்களின் தண்டுகள் நீளமானவை, வெறுமையாகவும் மற்றும் லேசாக இருக்கின்றது. இலைகள் மற்றும் பூக்கள் மேற்பரப்பில் மிதக்கும்போது தண்டுகள் நீரின் அடியிலிருந்து மேற்பரப்பு வரை வளரும். குளத்தின் அடிப்பகுதியில் வேலம்பாசி போன்ற தாவரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தாவரங்களின் அனைத்து பகுதியிலும் நீருக்கடியில் உள்ளன. சில தாவரங்களில் குறுகிய மற்றும் மெல்லிய ரிப்பன் போன்ற இலைகளை கொண்டுள்ளன, மேலும் அவை பாயும் நீரில் வளைந்துவிடும். சில நீரில் மூழ்கிய தாவரங்களில் இலைகள் அதிகமாக பிரிக்கப்படுகின்றன, இதனால் இவை சேதமடையாமல் தண்ணீரில் பாய அனுமதிக்கிறது. மேற்பரப்பு உயிரினங்களுக்கு
பாதுகாப்பு கம்மியாக இருப்பதால் அவை மற்ற உயிரினங்களுக்கு எளிதில் இரையாகின்றன. இருப்பினும் ஏராளமான உணவு மற்றும் காற்று கிடைப்பதால் மீன்கள் பொதுவாக உணவுக்காக நீரின் மேற்பரப்பிற்கு வருகின்றன. நீர்ப்படகோட்டி பூச்சி, அட்டைப்பூச்சி மற்றும் கொசுக்களின் குடம்பிகள் நீரின் மேற்பரப்பு கீழே அல்லது நீரின் நடுவில் காணப்படும். மீன் மற்றும் நண்டுகளும் இந்த பகுதியை சுற்றி நீந்துகின்றன. குளத்தின் ஓரங்களில் பல புற்கள், தவளைகள், நண்டுகள், கொக்குகள் போன்றவை உள்ளன. மீன்கள் பொதுவாக இங்கு முட்டையிடும். தவளைகள் பொதுவாக குளங்களில் வாழ்கின்றன. தவளைகள் தண்ணீரிலும் நிலத்திலும் வாழும் தன்மையுடையது. அவற்றுக்கு வலுவான பின் கால்கள் உள்ளன. அவை தாவி குதித்து இரையை பிடிக்க உதவுகின்றன. அவற்றுக்கு தண்ணீரில் நீந்த உதவும் வலை பாதங்கள் கொண்டுள்ளன. குளத்தின் அடிப்பகுதியில் மட்டி, தட்டை புழுக்கள் மற்றும் சில புழுக்கள், அதாவது சில ஈக்களின் குடம்பிகள் போன்ற உயிரினங்கள் உள்ளன. இங்கு வெளிச்சம் குறைவாக இருந்தாலும் இறந்த மற்றும் அழுகும் பொருளின் வடிவத்தில் ஏராளமான உணவு கிடைக்கிறது. பல்வேறு வகையான விலங்குகள் உணவு, வாழ்விடம் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக ஆறுகள், கடற்கரைகளுக்கு அருகில் காணப்படுகின்றன. நினைவில் கொள்ள வேண்டியவை: அனைத்து வாழ்விடங்களும் பரந்த அளவில் நிலப்பரப்பு, அதாவது நிலம், மற்றும் நீர்வாழ், அதாவது நீர் என வகைப்படும். பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் ஒரே வாழ்விடத்தை பகிர்ந்து கொள்கின்றது. வாழ்விடங்கள் இயற்கையின் பன்முகத்தன்மையை காட்டுகின்றன. பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் இவை அனைத்தும் நீர்வாழ் வாழ்விடங்கள். ஒரு குளத்தில் சில தாவரங்கள் மிதக்கின்றன. சிலவற்றில் தண்டுகள் உள்ளன. வேலம்பாசி போன்ற சில தாவரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. குளத்தின் மேற்பரப்பில் மீன், பல பூச்சிகள் மற்றும் மீன்கொத்தி போன்ற பறவைகளுக்கு உணவு மற்றும் காற்றை வழங்குகிறது. குளத்தின் அடிப்பகுதி மிக குறைந்த ஒளியை கொண்டுள்ளது, ஆனால் இறந்த உயிரினங்கள் உணவாக கிடைக்கின்றன.